विठ्ठल विठ्ठल पांडुरंगा विठ्ठल विठ्ठल पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंग विठ्ठल 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 पांडुरंगा 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 राम 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 पुंडली गवरदा हरि विठ्ठले जानकी कांत स्मरणो जय जय राम राम नमः पार्वती पतये हर हर महादेव सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंदा गोविंदा पंढरीनाथ महाराज की जय सद्गुरु मूर्ति की जय सद्गुरु ज्ञानानंद मूर्ति की जय स्वामी हरिदास गिरि महाराज की जय प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की जय नामदेव तुकाराम महाराज की जय समस्त भक्त मंडली की जय अंजनेय मूर्ति की जय गोविंद हरि हरि गोपाल हरि हरि 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 चल चल तितिक में सुंदरणी नाम रसम चल चल तितिक में सुंदरणी नाम रसम चल चल तितिक में सुंदरणी नाम रसम चल चल तितिक में सुंदरणी नाम रसम
రుచిరా రామ ఎంత రుచిరా రామ ఏమి రుచిరా రామ ఎంత రుచిరా రామ ఏమి రుచిరా రామ ఓ రామ నీ నామం ఎంత రుచిరా రామ ఓ రామ నీ నామం ఎంత రుచిరా రామ గోవింద హరి హరి గోపాల హరి హరి 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 చల చల తితిక్ మే సుందరణి నామ రసం చల చల తితిక్ మే సుందరణి నామ రసం గొడ తుజ రూప గొడ తుజ నామ గొడ తుజే రూప గొడ తుజే నామ గొడ తుజ రూప 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 గొడ తుజ నామ 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 గొడ తుజే రూప 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 గొడ తుజే నామ 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 గొడ తుజ రూప గొడ తుజ నామ గొడ తుజే రూప గొడ తుజే నామ జై గజ ప్రేమ సర్వ కాళ జై మద ప్రేమ సర్వ కాళ గోవింద హరి హరి గోపాల హరి హరి 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 கடுமலை சுற்ற வேண்டாம் பழனில் கருத வேண்டாம் கடுமலை சுற்ற வேண்டாம் பழனியை கருத வேண்டாம் கடுமலை சுற்ற வேண்டாம் பழனில் கருத வேண்டாம் கடுமலை சுற்ற வேண்டாம் பழனியை கருத வேண்டாம் வேளாண்டவம் புரிய வேண்டாம் மென்மையெல்லாம் மேலாந்தவம் புரிய வேண்டாம் மேன்மையெல்லாம் தானே வரும் கோவிந்த ஹரி ஹரி கோபால ஹரி ஹரி கோவிந்த ஹரி ஹரி கோபால ஹரி 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 போல பிருந்தாவன விகாரி லாலிக்கு ஜெய் வனமளாவும் மாமரமே என்னை வா என்றழைக்கும் தபோவனமே வனமளாவும் மாமரமே இணைவாவென்றழைக்கும் தபோவனமே வனமளாவும் மாமரமே என்னை வா என்றழைக்கும் தபோவனமே வனமளாவும் மாமரமே இணைவாவென்றழைக்கும் தபோவனமே குருநாதனின் நாமம் ஞானானந்தமே அதில் நாட்டம் கொண்டார் பேரானந்தமே குருநாதனி நாமம் ஞானானந்தமே அதில் நாட்டம் கொண்டால் பேரானந்தமே ஓம் குருநாதா ஞானானந்தா சரணம் சரணம் குருதேவ குருநாதா ஞானானந்தா சரணம் சரணம் குருதேவா தேனூரும் பிள்ளையாரோரமே தேனூரும் பிள்ளையாரோரமே நம் தேவனிருக்கும் தபோவனமே
கருணை வடிவமாய் தோன்றிவிட்டாய் நமதண்ணல் ஞானானந்தன் ஆற்றல்களை ஹரிதாசன செப்பிட ஆகிடுமோ குருநாதா ஞானானந்தா சரணம் குருதேவா குருநாதா ஞானானந்தா சரணம் குருதேவா குருதேவா குருநாதா குருதேவா குருநாதா குருதேவா குருநாதா ஓ குருதேவா குருநாதா நாக்கிருந்து முனை பாட மறந்தேன் குருதேவா குருதேவா குருநாதா நாக்கிருந்து முனை பாட மறந்தேன் குருதேவா ஓ குருதேவா குருநாதா வேட்டிலும் புகழிலும் காலத்தை கடந்தேன் குருதேவா குருதேவா குருநாதா சாது சங்கத்தில் சேரவில்லை குருதேவா ஓ குருதேவா குருநாதா சத்திய வாழ்வை நாடவில்லை குருதேவா ஓ குருதேவா குருநாதா நித்திய வாழ்வை தருள்வாய் குருதேவா குருதேவா குருநாதா நிர்மல சங்கத்தில் சேர்த்தருள்வாய் குருதேவா ஓ குருதேவா குருநாதா ஓம் குருநாதா சத்குருநாதா குருதேவா குருதேவா குருநாதா குரு ஞானானந்த மூர்த்திக்கு ஜெய் ஞானம் போற்றும் சீல நடி ஞானானந்த சீல நடி ஞானம் போற்றும் சீலனடி ஞானானந்த சீலனடி ஞானம் போட்டு சீல நடி ஞானானந்த சீல நடி ஞானம் போற்றும் சீலனடி ஞானானந்த சீலனடி நான் வணங்கு தெய்வமடி கிளியே நாம் வணங்கும் தேவமடி எங்கள் குருநாதனடி கிளியே சுவாமி ஹரிதாசனடி எங்கள் குருநாதனடி கிளியே சுவாமி ஹரிதாசனடி கிளியே எங்கள் குருநாதனடி கிளியே சுவாமி ஹரிதாசனடி பாண்டுரங்க பக்தனடி பஜனை செய்யும் பித்தனடி 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 பாரோர் போற்றும் பரமனடி கிளியே பாரோர் போற்றும் பரமனடி எங்கள் குருநாதனடி கிளியே சுவாமி ஹரிதாசனடி எங்கள் குருநாதனடி சுவாமி ஹரிதாசனடி எங்கள் குருநாதனடி சுவாமி ஹரிதாசனடி நானற்ற நல்லோ நடி தானத்தில் வள்ளலடி நானற்ற நல்லோரடி தானத்தில் வள்ளலடி நானற்ற நல்லோ நடி தானத்தில் வள்ளலடி நானற்ற நல்லோரடி தானத்தில் வள்ளலடி நாம கீர்த்தன ராஜனடி கிளியே தனராஜனடி
கடினமடி புரிந்து கொண்டாளுள்ளபடி புரிந்து கொள்ள கடினமடி புரிந்து கொண்டாடுள்ளபடி புரிந்து கொள்ள கடினமடி புரிந்து கொண்டாளுள்ளபடி புரிந்து கொள்ள கடினமடி புரிந்து கொண்டாடுள்ளபடி பூர்வ ஜென்ம புண்ணியமடி கிளியே பூர்வஜன்ம புண்ணியமடி எங்கள் குருநாதனடி கிளியே சுவாமி ஹரிதாசனடி கிளியே எங்கள் குருநாதனடி கிளியே சுவாமி ஹரிதாசனடி கிளியே எங்கள் குருநாதனடி கிளியே சுவாமி ஹரிதாசனடி स्वामी हरिदास गिरि महाराज की जय सिंचन्नूपुर शोभिपाद कमलम मंदस्मितोद्यन्मुखी कंजाक्षीं कुजभारभीरुविलसन्मध्यं वणत्कङ्कणाय संवाद्यैः परिसेवितं सुवसनाय जाम्बूनदालङ्कृताय अम्बां तां प्रणतोऽस्मि कृष्णरमणी कृष्णरमणी लम्बालकं रुक्मिणी अम्बां तां प्रणतोऽस्मि कृष्णरमणी लम्बालका गिज्जयकालु किलु यनुत गिज्जयम्याले गज्जय निग्गुद सजन साधु पूजय वेळगे मಜ್ಜಿಗೆಯೊಳಗಿನ ಬೆಣ್ಣೆಯಂತೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ನೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಕನಕ ವೃಷ್ಟಿಯ ಗರವಿಸಬಾರೆ ಮನಕಾಮನಯ ಸಿದ್ಧಿಸಿದೋರೆ ದಿನಕರ ಕೋಟಿ ತೇಜವು ಒಳಗಿದ ಜನಕರಾಯಣ ಕುಮಾರಿಸಿ ತಮ್ಮ ಭಾಗ್ಯ ಲಕ್ಷ್ಮೀ ಶಂಕೆಯಿಲ್ಲದ ಭಾಗ್ಯವಗೊಟ್ಟು ಕಂಕಣಗಯ್ಯ ತಿರುಗುದ ಬಾರೆ ಕುಂಕುಮಾಂಗಿದೆ ಪಂಕಜಲೋಚನೆ ವೆಂಕಟರಮಣನ ಪಟ್ಟದ ರಾಣಿ ಭಾಗ್ಯ ಲಕ್ಷ್ಮೀ ಚಕ್ಕರ ತುಪ್ಪವ ಗಾಲಿಗೆ ಗರಿಸಿ ಶುಕ್ರವಾರದ ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಅಕರಯುಳ್ಳ ಅಳಗಿರಿದಂಗ ಚೊಕ್ಕ ಪುರಂದರ ವಿಠಲನ ರಾಣಿ ಭಾಗ್ಯ ಲಕ್ಷ್ಮೀ महालक्ष्मी माता की जय रुक्मिणी माता की जय बोल राजा रामचंद्र भगवान की जय दासाची संपत्ती राम सीतापती दासाची संपत्ती राम सीतापती दासाची संपत्ती राम सीतापती दासाची संपत्ती राम सीतापती जीवाच्या
ஊத்துக்காடு வெங்கடகவியோட ஒரு சாகித்யம். அவர் ஒரு பிரம்மச்சாரி, கடைசி வரையில் பிரம்மச்சாரி, கல்யாணமே பண்ணிக்கல. பிரம்மச்சாரியாக இருந்தாலும் அவருடைய ஹிருதயம் கோபி பாவம், நாயிகா பாவம். தன்னை ஆணா இருந்தாலும் தன்னை ஒரு ஸ்திரீயாகவே அவர் நினைக்கிறார். அப்படி நினைச்சு நிறைய கீர்த்தனங்கள் பாடியிருக்கார். இந்த கீர்த்தனங்கள்லாம் என்னன்னா அவர் அவர் எந்த நிலையில இருந்தாலும் அதுதான் கீர்த்தனம். கொண்டல் வண்ணனை கோவளனாய் வெண்ணை உண்டவாயன் வெண்ணை உண்டவாயன் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை என் உள்ளம் கவர்ந்தானை என் உள்ளம் கவர்ந்தானை வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணவே அமுதினை. இந்த பாசுரம் தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய பாசுரம். அவர் ஹரிஜன். இல்லை சாரி, மாற்றி சொல்லிட்டு அமுதினை. இந்த பாசுரம் அவரோடு தான் நினைக்கிறேன், திடீர்னு கன்ஃபியூஸ். திருப்பாண ஆழ்வார் தானே அவர், தொண்டரடிப்புடி ஆழ்வார். அமிலநாதிப்பு. உள்ளம் கவர்ந்தானை என் அமுதினை கண்ட கண்கள். அவர் பெருமாளை சொல்றார். இந்த பெருமாளை நம்பெருமாளை பார்த்த கண் இனி உலகத்தில் வேற எதை பார்க்கும்? உடல் என குறுகுமாலோ என் செய்கின் உலகத்தீர். உடம்பு உருகிறதுங்கிறார். உடம்பே உருகிறதே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்குறார். நமக்கு புரியுமோ? அவருக்கு உருகிறது நமக்கு புரியுமோ? நமக்கு அதிலெல்லாம் உருகுமா? இல்லை. அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றனை காணாவே. இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கேன்னு இந்த பாசுரத்தை பாடுறேன். இது ஒன்று, இது இவர் வேற அவர் வேற. தன்னை ஒரு நாயக்கியாக நினச்சி ஜோசியம்னு ஒன்று, பிரஷ்னம்னு ஒன்று, ஆரூடம்னு ஒன்று. பிரஷ்னம்னு ஒன்று, ஏதாவது ஒரு வஸ்து கட்டுப்படுதுன்னா உடனே பிரஷ்னம் பார்க்குறதுன்னு இந்த சோழியை உருட்டி கணக்கு போட்டு கால்குலேஷன் போட்டு இருக்கு இல்லை இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிவிடுவான். இது பிரஷ்னம். நம்மோட ஜாதகத்தை வச்சு பார்த்தா ஜோதிஷம். சில பேருக்கு வாக்கு சித்தி இருக்கும். அவள் வாக்கால் சொன்னால் கிடச்சிடும். இந்த இடத்துல இருக்கு போய் பாருன்னா இருக்கும். அது மாதிரி தான் ஸ்ரீ வல்லபாச்சாரியாருடைய சரித்திரத்தில் சூரதாஸ்னு ஒருத்தர். அவர் சொன்னால் புரியும், கண் தெரியாதவர். முன்னெல்லாம் ஒரு படம் உண்டு, கிராமங்களில் கூட இருந்தது. அது ஒரு ஏக்தார், ஒரு தம்புராவை வச்சுன்னு ஒரு கழவர் மீட்டின்னு இருப்பார். எதிர்த்தா மாதிரி கிருஷ்ணன் இப்படி உட்கார்ந்துருப்பார். யாராவது பார்த்துருக்கீங்களா? அது சூர்தாஸ். அவருக்கு கண்ணு தெரியாது.
எதிர்த்தா மாதிரி யார் உட்கார்ந்துருக்கான்னு தெரியாது. கிருஷ்ணன் உட்கார்ந்துருக்கான். அவருக்கு யார் இருக்கான்னு தெரியாதோ, கிருஷ்ணனே உட்கார்ந்துருக்கான், ஆனால் அவருக்கு தெரியாது. அந்த சூர்தாசர் சின்ன வயசுலேருந்தே பக்தி பண்ணுறார், கீர்த்தனம் பாடுறார். ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கார். 2 பேர் போய் ஒரு ஜமீன்தாரோட குதிரை ஒன்று காணாம அதை தேடிண்டு மூளைக்கு மூளை ஆள் போயிருக்கான். அதில் 2 பேர் பேசிக்கிறான். அவருக்கு சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. இந்த முதலாளி குதிரையை கொண்டு வராட்டா உரிச்சு எடுத்துருவான், அடிப்பான். 2 நாளாக தேடின்னு இருக்கோம், குதிரை கிடைக்கலையேன்னு ஒத்தனுக்குத்தான் ஃபீல் பண்ணி பேசுகிறான். இவர் கண் தெரியாமல் உட்கார்ந்துருக்கார். அவர் சொன்னார், இவா 2 பேரையும் பார்த்தார். இவன் கண் தெரியாதவர்னு அவளுக்கு தெரியும். அவர் கேட்டார், நீ எந்த திக்கை பார்க்க நிற்கிறேன்னு கேட்டார். கிழக்க பார்க்க என்ன, வடக்க பாருன்னு. அங்கே ஒரு மரத்தில் ஒரு பட்சி உட்கார்ந்துருக்கான்னு கேட்டார். உட்கார்ந்துருக்கு. அது இப்போ பறக்க போகிறது. அது எந்த திக்கை நோக்கி போகிறதோ அது பின்னாடி ஃபாலோ பண்ணினா குதிரை கிடச்சிரும். இவன் அது மாதிரி ஓடினா அந்த மரத்துக்கிட்ட போனால் அந்த பறவை ஏதோ கிழக்க பார்க்க பறந்தது. 1 கிலோமீட்டர் ஓடினா குதிரை கிடச்சிடுது. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, அடுத்த நாள்லேருந்து கியூ நிற்கிறது இவர்கிட்ட. இதுக்கு ஆரூடம்னு பேர். இது என்னன்னா, இது வாக் சித்தி. அவ சொன்னா நடக்கும். இது மாதிரி ஆரூடம் சொல்றதுன்னு ஒன்று. எனக்கு இது நடக்குமா நடக்காதா கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு ரொம்ப பெரியவாட்டெல்லாம் கூட கேட்பா. உடனே அவர் சொல்லுவார், நீங்கள் 8 செவ்வாய்க்கிழமை கணபதிக்கு அர்ச்சனை பண்ணுங்க நடக்கும். சனிக்கிழமை போய் ஹனுமாரை தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கோ நடக்கும். இதுக்கெல்லாம் ஆரூடம்னு பேர். நாம் என்ன பண்ணுறோம், பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், இல்லை வேலை தான் கூட கிடைக்கிறது இப்போல்லாம், கல்யாணம் ஆகணும், பேரம்பேத்தி பிறக்கணும், இதான நமக்கு விசாரம். இப்போ ஆரூடம் கேட்குறோம். நாம் இது கேட்குறோமோ. அவர் கேட்டார் ஊத்துக்காடு. என்ன கேட்டாரா, கிருஷ்ணன் வேணும்னு ஆரூடம் கேட்குறார். அவருடைய தோழியை பார்த்து கேட்குறார். எப்படி கீத கோவிந்த ராதைக்கு தோழின்னு அஷ்டபதியில் வருதோ அதுபோல் இவர் ஒரு தோழி. மற்றொன்றினை காணாவே ஆரூடம் ஒன்று சொல்லடி, ஆரூடம் ஒன்று சொல்லடி, எனக்கு ஆரூடம் ஒன்று சொல்லடி, எனக்கு ஆரூடம் ஒன்று சொல்லடி, அந்தரங்க சிந்தையுடன் வந்து உறவாடின நந்த முகுந்தன் எந்த நாளும் அகலாதிருக்க ஆரூடம் ஒன்று சொல்லடி, அந்தரங்க சிந்தையுடன் வந்து உறவாடின நந்த முகுந்தன் எந்த நாளும் அகலாதிருக்க ஆரூடம் ஒன்று சொல்லடி. அவர் என்கிட்ட அவ்வளவு அபிமானமா இருந்த கிருஷ்ணன் திருப்பி வந்துடணும். எப்படி என்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கணும், அதுக்கு ஒரு ஆரூடம் சொல்லு அப்படின்னு ஒரு பாட்டு. பாரோடு விண்ணாக பறந்து நின்றானே, பாரோடு விண்ணாக பறந்து நின்றானே, பச்சை பிள்ளைத்தனும் போகவில்லையே மானே, பாரோடு விண்ணாக பறந்து நின்றானே, பச்சை பிள்ளைத்தனும் போகவில்லவே மான், யாரோடு சொல்வேனோ அந்தரங்கம் தானே, யாரோடு சொல்வேனோ அந்தரங்கம் தானே, அந்தரங்கமானாலும் சிந்தை நானும் தானே, யாரோடு சொல்வேனோ அந்தரங்கம் தானே, அந்தரங்கமானாலும் சிந்தை நானும் தானே.
இருக்கோ அலைந்து வெண்ணை திருடாதில் என்ன இருக்கும் அத்தை மகள் மேலேயும் இவனுக்கு என்ன வெறுப்போம் அலைந்து வெண்ணை திருடாதில் என்ன இருக்கும் அத்தை மகள் மேலேயும் இவனுக்கு என்ன வெறும் ஒரு பிடி அவளுக்கு உலக கணக்கும் உள்ளத்தை சொல்ல போனால் உனக்கு என்ன சிரிப்போம் அலைந்து வெண்ணை திருடாதில் என்ன இருக்கும் அத்தை மகள் மேலேயும் இவனுக்கு என்ன வெறுப்போம் ஒரு பிடி அவனுக்கு உலகம் தான் கணப்போ உள்ளத்தை சொல்ல போனால் உனக்கு என்ன சிரிப்போ அந்தரங்க சிந்தையுடன் வந்து உறவாடின நந்த முகுந்தன் எந்த நாடும் அகலாதிரு அந்தரங்க சிந்தையுடன் வந்து உறவாடின எந்த நாளும் அகலாதிருக்க ஆரோடும் ஓங்கி என்றொரு காலால் உலகளந்தானே ஓங்கி என்றொரு கால் உலகளந்தானே ஓங்கிய திரிவிக்ரமாவதாரம் திரிவிக்ரமாவதாரத்தில் ஒரு காலை தூக்கினார் லோகத்தை அளந்துட்டார் ஓங்கி அன்றொரு காலால் உலகளந்தானே இப்போ உரியட்ட உரல் போட்டு ஏறுகின்றானே ஓங்கியல் ஒரு கால் உலகளந்தானே இப்போ உரியட்ட உரல் போட்டு ஏறுகின்றானே தாங்கி ஆராபமுதை தானவில் தானே தாங்கி ஆராபமுதை தானவி தானே ததிகிணத்தோம் என்று ஆடுகின்றானே வெண்ணைக்கு ததிகிணத்தோம் என்று ஆடுகின்றானே கடித்து கொடுத்த கனி சுவை என்ன இருக்கோ சபரி கடித்து கொடுத்த கனி சுவை என்ன இருக்கும் கழட்டி கொடுத்த மாலை மனம் என்ன இருக்கோ ஆண்டாள் கழட்டி கொடுத்த மாலை உரிச்சு கொடுத்த தோலில் சுவை என்ன இருக்கோ மிதுரன் கடிச்ச கொடுத்த கனி சுவை என்ன இருக்கும் கழட்டி கொடுத்த மாலை மனம் என்ன இருக்கும் உரிச்சு கொடுத்த தோல் சுவை என்ன இருக்கும் உள்ளத்தை சொல்ல போனால் உனக்கு என்ன சிரிப்போம் அந்தரங்க சிந்தையுடன் வந்து உறவாடின நல்ல முகுந்தன் எந்த நாளும் அகலாதிருக்க ஆரூடம் ஒன்று சொல்லடி அந்தரங்க சிந்தையுடன் வந்து உறவாடின நல்ல முகுந்தன் எந்த நாளும் அகலாதிருக்க ஆரோடும் ஒன்று சொல்லடி கோவிந்தா மாதவா கோபாலா கேசவா கோவிந்தா மாதவா கோபாலா கேசவா கோவிந்தா மாதவா கோபாலா கேசவா கோவிந்தா மாதவா கோபாலா கேசவா நந்த முகுந்தா நவனித சோரா ராதே கோவிந்தா 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 गिरिधारी गिरिधारी राधे गोविंदा गिरिधारी गिरिधारी राधे गोविंदा गिरिधारी गिरिधारी राधे गोविंदा गिरिधारी गिरिधारी राधे गोविंदा घन श्याम 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 राधे गोविंदा घनश्याम श्याम 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 राधे गोविंदा घन श्याम 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 राधे गोविंदा घनश्याम श्याम 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 राधे गोविंदा गोविंदा माधवा गोपाला केशवा गोविंदा माधवा गोपाला केशवा गोविंदा माधवा
घनश्याम श्याम 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 राधे गोविंदा घनश्याम श्याम 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 राधे गोविंदा गोविंदा माधवा गोपाला केशवा गोविंदा माधवा गोपाला केशवा। बोल वृंदावन विहारी लाल की जय। संत महंता हो दिल भेटी 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 आनंदे नाचू बाळू बंडी 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 आनंदे
भीमातिरी मुचेलवा भीमातिरी पांडुरंग 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 बोला पांडुरंग 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 चला चला संत जन चला 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 संत जन चला 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 संत जन चला 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 संत जन चला 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 संत जन चला 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 संत जन चला 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 संत जन चला 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 संत जन चला 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 संत जन चला 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 संत जन चला चला संत जन करूं देवासी बंडन करूं देवासी बंडन करूं देवासी बंडन करूं देवासी बंडन पांडुरंग 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 पंढरपूर हरार घुमाईच्यावर
மாதா குரு பிதா குரு அமுச்சி குல தேவதா. நமக்கு ஒரு ஸ்லோகம் இங்கே இருக்கு, எல்லாரும் தெரிஞ்ச ஸ்லோகம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம. இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும், அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும். யாரும் நம்பல, யாருமே இந்த ஸ்லோகத்தை நம்பல. ஏன் நம்பலைன்னா, இதை உண்மையாக நம்பியிருந்தா யாருமே கோவிலுக்கே போக மாட்டான். அதில் அதான சொல்றது. குரு பிரம்மா குரு விஷ்ணு, அப்புறம் நீ எப்படி கோவிலுக்கு போவே? நீ எந்த சிவன் கோவிலுக்கும் போக முடியாது. அப்புறம் குரு தேவோ மகேஸ்வரா. இது என்னன்னா, ஒரு குருவந்தனத்துக்கு ஒரு ஸ்லோகம் வேணுங்கிறதுக்காக நாம் யூஸ் பண்ணிக்கிறோமே தவிர நாமளே நம்பல இந்த ஸ்லோகத்தை. நம்முடைய அனுபவத்திலேயே நம்பல, ஆனால் சொல்கிறோம். ஏதாவது குரு குரு ஸ்லோகம் வேண்டுமோ அதுக்காக தான் இந்த ஸ்லோகம். எந்த ஒரு விஷயம் நம்முடைய வார்த்தையில் இருக்கு, அனுபவத்தில் இல்லையோ, அது ஏகநாத் மகாராஜனுடைய அனுபவத்தில் இருந்தது. அதான் அவருக்கு நமக்கு வித்தியாசம். குரு மாதா குரு பிதா குரு அமுச்சி குல தேவத். இது மாதிரி குரு பக்தால ஏகலைவன்பா. குரு பக்தியில் சிறந்தவா யாருன்னு கேட்டால் ஏகலைவன்பா. அதை ஒத்துக்கவே மாட்டா யாருமே. விஷயம் தெரிஞ்சவா ஒத்துக்க மாட்டான். ஏன் ஒத்துக்க மாட்டான்னா, அவர் ஆரம்பத்திலேயே இது உனக்கு வேண்டாம்னு சொன்னப்புறம் பிடிவாதமாக ஒரு பொம்மையை வச்சுருந்தானே கத்துண்டாவும். குரு கூடாதுன்னு அப்புறம் என்னமா அந்த காரியத்தை பண்ணலாம். அவனுடைய உபாசனை பலனை கொடுத்ததே தவிர அது குருக்கு திருப்தி இல்லை. அதனால அவருக்கு ஒரு லட்சியம் வச்சுருக்கார். அவர் அதை அடையிறதுக்கு ஆளை தேடுறார். அர்ஜுனனை செலக்ட் பண்ணிவிட்டார். அதில் இன்னொருத்தர் தலையிடும் போது என்ன பண்ணுவார்? நீ வேண்டாம் பாரு. அப்படிதான் ஏகலைவனை பரிகரித்தார். ஆனால் சொல்லும்போது என்ன சொல்லுவா? ஏகலைவன் மாதிரி குருபக்திம்பா. குருபக்தி கிடையாது, அது உபாசனை. உபாசனை வேற, குருபக்தி வேற. அப்படி ஒரு அவர் பொம்மையை பண்ணி அதை குருவா உபாசனை பண்ணாவும். நீ உபாசனை எதை பண்ணினாலும் பலன் கொடுக்கும். நீ உபாசனை எதை பண்ணினாலும் பலன். ஒரு செங்கல்ல வச்சு இதான் நீ கிருஷ்ணன் உபாசனை பண்ணினா பலனை கொடுக்கும். அங்கே பலதாத்தா என்னன்னா, உன்னுடைய உபாசனைக்கு பகவான் அனுக்கிரகம். அதான் ஏகலைவனுக்கு நடந்தது. அவனுக்கு குரு கிருபையில் வரலையே. இப்படி ஒரு சிஷ்யன் இருக்கான்னு குருக்கே தெரியாது. ஆனால் குரு பக்தியில் இன்னைக்கு சிறந்தவா யாரு அப்படின்னு சரித்திரங்களை பார்க்கும்பொழுது ஏகநாத். குரு பக்தினா ஏகநாதர். ஏகநாதருக்கு பிறகு அப்படி ஒரு குரு பக்தியை நம்முடைய வாழ்நாளில் நாம் பார்த்தோம் அப்படின்னா, ஞானானந்த சுவாமிகள்கிட்ட குருநாதர் ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் பண்ணின குரு பக்தி தான் ஏகநாதருக்கு அப்புறம் நாம் பார்க்குற குரு பக்தி. ஏகநாதருடைய குரு பக்தி நாம் கதையில் பார்க்குறோம், இவரை நேராக பார்த்துருக்கோம். அப்படி ஒரு குரு பக்தி. குருவனுடைய நினைப்பு, அவர் என்ன நினைக்கிறாரோ அதுக்கே மாறுதலாக நடக்க மாட்டார். சொன்னத்தை செய்கிறது வேற. இது குருநாதருக்கு மனசுக்கு இஷ்டமில்லைன்னா அந்த காரியத்தை பண்ண மாட்டார். அப்படி ஒரு குரு பக்தி. அப்படி ஒரு அசாத்தியமான குரு பக்தி இருந்தது தானே அவர் இவ்வளவு நாம சங்கீர்த்தனம் பண்ணி பாரத தேசம் மாத்திரம் இல்லாமல் உலகம் முழுக்க சஞ்சாரம் பண்ணி இப்படி பக்தி பிரச்சாரங்கள்லாம் பண்ணதுக்கு மூலம் என்னன்னா அவருடைய அசாத்தியமான குரு பக்தி. குரு மாதா குரு பிதா. ஏகநாதருடைய அனுபவம் என்னன்னா, அம்மா அப்பா என்னுடைய தெய்வம் எல்லாம் என் குருநாதர். நான் குருவை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு ஏன் போகணும்? பெரிய சிரமம் வருது,
கஷ்டம் வருதுன்னா அது எனக்கே தெரியாது. கஷ்டம் வந்துட்டே இருந்தால் என்ன பண்ணுவது தெரியுமா? குரு பின்னாடியும் முன்னாடியும் கவச்சம் மாதிரி இருந்து என்னை காப்பாற்றுறார். என்னுடைய உடல், பொருள், ஆவி, மனசு, வாக்கு, காயம் மூணையும் குருநாதருடைய சரணத்தில் அர்ப்பணம் பண்ண. இப்படி ஒரு அருமையான அபங்கம் ஏகநாதரே பண்ற. எனக்கு குருவே போரும், பாண்டுரங்கன் வேண்டாம், பாண்டுரங்கனே வேண்டாம், என் குருவே போரும்னவர் நாமதேவர். எனக்கு பாண்டுரங்கனே வேண்டாம், என் குரு போரும்னு சொன்னவர் ஏகநாதர். எனக்கு குருவே போரும், எனக்கு ஒரு தெய்வமே வேண்டாம் அப்படிங்கிறார் ஏகநாதர். 5 வயசுல குருகுலத்தில் கொண்டு சேர்க்கிறார். ஜனார்தன சுவாமின்னு பெரிய மகாத்மா. அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. சகல சாஸ்திரங்கள், வேதங்கள், சாஸ்திரங்கள், தனுர்வேதம், யோக மார்க்கம், உபாசனா மார்க்கம், வேதாந்த சாஸ்திரம் சக்கலமும் அத்துப்படி. ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்கு சகல வித்தைகளும் சொல்லிக் கொடுக்குறார். பெரிய குருகுலம். இது மாதிரி நூற்றுக்கணக்கான பேருக்கு பாடம் சொல்லி கொடுத்து வித்யாசாலை வச்சிருந்தா அவளுக்கு குலபதினு பேர். அவளை குலபதினு சொல்லணும். அவர் ஏகநாதருடைய குரு ஜனார்தன சுவாமின்னு பேர். அவர் ஒரு குலபதி. ராஜ தர்மங்கள்லாம் தெரியும், தனுர் வித்தைகள்லாம் தெரியும். சேனாபதியாக இருந்து ராஜாவுக்காக யுத்தம் பண்ணியிருக்கார். பிராமணா, யுத்த தர்மங்கள்லாம் தெரியும். அவருக்கு தெரியாததே கிடையாதுன்னு வச்சு. அப்பேற்பட்ட குரு சர்வஜன். சர்வஜ பீட்டம்னு ஒன்று, அதில் ஏறணும். அந்த பீடத்தில் ஏறுறதா இருந்தால் எல்லா மார்க்கத்திலையும் உள்ளவா கேள்வி கேட்பா, பதில் சொல்லணும். சொன்னாதான் ஏறலாம். வேதாந்த விஷயமா கேட்பா, பதில் சொல்லணும் ஏறலாம். யோக விஷயமா கேள்வி கேட்பா, பதில் சொன்னால் ஏறலாம். வியாக்கரண சாஸ்திர விஷயமா கேட்பா, பதில் சொன்னால் ஏறலாம். தர்க்க சாஸ்திர விஷயம் கேட்பா, பதில் சொன்னால் ஏறலாம். ஜோசியம் கேட்பா, பதில் சொன்னால் ஏறலாம். லௌகிக வாழ்க்கை கேட்பா, பதில் சொன்னால் ஏறலாம். வேதம் கேட்பா, சாஸ்திரங்களை கேட்பா, எதை வேணான்னு கேட்பா. எல்லாத்துக்கும் பதில் சொன்னால் சர்வஜன்னு பேர். எல்லாம் தெரிஞ்சவன் அர்த்தம். அது சர்வம் ஜானாதி, அவனுக்கு தெரியாதே கிடையாது. இது மாதிரி மாத்வாளில் ஒரு பெரிய சுவாமி உத்தர் சர்வஜ பீடம் ஏறினார். இப்போ நான் கேட்ட மாதிரி சொன்ன மாதிரி எல்லா வித்வான்களும் வந்து கேள்வி கேட்குறேன், எல்லாருக்கும் பதில் சொல்லிவிட்டேன். இந்த நகை வேலை செய்கிறான் பாருங்க ஆசாரி, நம்ம பக்கத்துலலாம் அவர் தட்டார்ம்பா. நம்ம தஞ்சாவூர் ஜில்லாவில் தட்டார்னு சொல்லுவோம். இங்கெல்லாம் சோனார்னு பேர். நம்ம மராட்டியில் நரஹரி சோனார்னு இருக்கார். அவன் அங்கேருந்து வந்தான். எங்கள் தொழில் தெரியுமான்னு கேட்டான். நகை பண்ணுற தொழில் தெரியுமான்னு. அவர் என்ன பண்ணார், நீ இன்றைக்கி என்ன கிழமைன்னார், வெள்ளிக்கிழமை, நீ செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வா சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமை வந்தான். அப்பா நான் உங்கள்கிட்ட சொன்னேன், வேற ஒரு காரியம் வந்துடுத்து, நீ ஒரு தப்பாக நினைக்காத, வெள்ளிக்கிழமை வாய. வெள்ளிக்கிழமை வந்தான். இன்னும் இன்றைக்காவது சொல்லிவிடுவேளான்னு. அப்பா நான் உன்னை சொன்னேன், இது வேறு ஒரே ஜோலியாக போச்சு, எனக்கு டைம் இல்லாமல் போயிடுத்து, டெஃபினட்டாக சொல்லிடுறேன், நீ ஞாயிற்றுக்கிழமை வா. ஞாயிற்றுக்கிழமை வந்தா. இதோட 4-5 தடவை வந்துட்டு சொல்கிறேங்கிறேன், நீங்கள் என்னை திருப்பி அலக்கழிக்கிறேன், நீங்கள் சொல்லவே இல்லையேன்னார். இதாண்டா ஓன் தொழில்னார் அவர். முன்னெல்லாம் நகை பண்ணுறவா சொன்னால் நேரத்துக்கு தரமாட்டா. கல்யாணத்தை தீர்மானம் பண்ணிவிட்டு நகை பண்ணால் அப்புறம் ஜபம் பண்ணணும் வாத்தில் உட்காந்து, டயத்துக்கு தரணுமேன்னு. அவன் நாளைக்கு தரேன். இதான் அவனுக்கு தாரக மந்திரம்.
என் தொழில் தெரியுமான்னு கேட்டாவோ இதாண்டா உன் தொழில் அறிவர். சர்வஜன். அவருடைய வித்யாசாலைக்கு வர்றாரு. லோகத்தில் சாதுக்கள்னு ஒருத்தர், குருன்னு ஒருத்தர். எல்லாருமே நல்லவாதான், எல்லாருமே சாதுக்கள். நிறைய பேரை நாம் சந்திக்கிறோம், ஆனால் எல்லாரையும் குருவாக நினைக்கிறது இல்லை. ஆனால் பெரியவாங்கிற ஒரு கௌரவ புத்தி இருக்குது, மரியாதை இருக்குது. நாம் யாரை குரு, நமக்கு குரு யார் அப்படின்னு ரொம்ப சிரமப்பட வேண்டாம், யார்கிட்டையும் கேட்கவே வேண்டாம். ஓ மனசுக்கு தெரியும். எப்படி தெரியும்னா, யாரை பார்த்த உடனே உன்னுடைய மனசு ஈடுபடுறதோ அவன்தான் குரு. மனசு அவற்றை ஈடுபாடு வந்தா குரு. மனசுக்கு புரியும். உங்களுடைய குரு எனக்கு சாது, என்னுடைய குரு உங்களுக்கு சாது. எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். எல்லாருக்கும் குருவாக இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருடைய டைப் அது. ரமணரை பிடிச்ச வாளுக்கு ரமணர் தான் பிடிக்கும். சிவானந்தரை பிடிச்ச வாளுக்கு சிவானந்தர் தான் பிடிக்கும். யோகிராம் சரத்குமாரை பிடிச்ச வாளுக்கு யோகிராம் சரத்குமார் தான் பிடிக்கும். ஞானானந்தரை பிடிச்ச வாளுக்கு ஞானானந்தரை தான் பிடிக்கும். அதுக்காக ரமணாசிரமம் போகாமல் இருக்க மாட்டான், போவா. ரமணாசிரமும் போவா, ஆனால் திருக்கோவிலூர் தான் இருப்பாள். இன்னும் சில பேர் எப்படின்னா ரமணாசிரமத்திலேயே இருப்பா, ஆனால் பக்கத்தில் யோகிராம் கோவிலுக்கும் போவா, தப்போவனமும் வருவா. ஏன்னா குரு ஒருத்தர், ஆனால் எல்லாரும் சாதுக்கள். யார்கிட்ட ஹிருதய சமர்ப்பணம் ஏற்படுறதோ அவ தான் குரு. இது பகவன் நாமன் சொல்லிட்டே இருந்தேன்னா உன்னுடைய குருவை அந்தரங்கமாக பகவான் இருந்து உனக்கு காண்பிப்பான். குரோர் அனுகிரகேணைவ புமான் பூர்ணகான்னு பாகவதம் சொல்லுது. குரு கிருபையினால, குரு அனுகிரகத்தினால தான் ஒரு மனிதன் பூர்ணனாக ஆக வேண்டும். படிக்க தான் வந்தார் ஏகநாதர். ஜனார்தன சுவாமியை பார்த்த உடனே அவர் அறியாமலே ஹிருதய சமர்ப்பணம், மனசு ஈடுபட்டு. அவர்கிட்ட படிக்கவே இல்லை. படிக்க தானே வந்தார், படிக்கலை. ஏன் படிக்கலைன்னா அவரை பார்த்த உடனே இதெல்லாம் படிப்பாவே தெரியல அவருக்கு. எப்பொழுதும் குருநாதன் குருநாதா குருநாதான்னு சொல்லிகிட்டே இருக்க. துமுச்சே நாம சங்கீர்த்தன கேச்சி மாஜே சந்தியாஸ்தான, நாம சங்கீர்த்தன கேச்சி மாஜே சந்தியா. அவர் எப்போதும் குருநாதா குருநாதா குருநாதாங்கிறார். இதான் இவருக்கு அனுஷ்டானம். சொல்லிலே வரும் சுகமே சுகம், நம்மை நல்வழிப்படுத்தும் குருநாதா குருநாதா என்ற சொல்லிலே வரும் சுகமே சுகம். ஊத்துக்காடு வெங்கடகவியோட சாகித்யம். இந்த சொல்லுல தான் சுகம் இருக்கு. என்ன சுகம்னா, குருநாதா குருநாதா என்ற சொல்லிலே வரும் சுகமே சுகம். ஏகநாதர் சொல்றார், தும்மிச்சே நாம சங்கி. இங்க கிருஷ்ணநாமம் இல்ல, விட்டல் நாமம் இல்ல, குருநாமம். ஹிருதய சமர்ப்பணம் எப்போது சிஸ்ரூஷ, குரு சிஸ்ரூஷ. கார்த்தால 4 மணிக்கு 4:30 மணிக்கு குருநாதர் எழுந்துருவார். அப்படிதான் எழுந்துக்கணும். 4:30 மணிக்கெல்லாம் பிராம முகூர்த்தம்னு பேர். அப்போ எழுந்துட்டா மூளை வேலை செய்யும், ப்ரெசண்டாக. கால வேளையில் படித்தா மனசில் ஏறும், புத்தியில் ஏறும். நல்ல பெரிய பெரிய டிசிஷன்லாம் அப்போ தான் எடுக்கணும். ராத்திரி ஒழுங்காக தூங்காமல் 4:30 மணிக்கு எழுதுன்னு எடுக்கக்கூடாது, அது இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிடும். ராத்திரி நன்னா தூங்கியிருந்தால் கார்த்தால 4:30 மணிக்கு எடுத்தால் சரியாக இருக்கும். அந்த நேரத்தில் தூங்கக்கூடாதுங்கிறார் ரிஷிகள். 4:30 மணிக்கு அப்புறம் தூங்கக்கூடாது.
தபோவனத்தில் சுவாமிகள் 4வது மணி அடிச்சிடும். 9 மணிக்கு தூங்கிடணும். 4 மணிக்கு மணி அடித்த ஸ்நானம், எல்லாரையும் ஸ்நானம் பண்ண வச்சுருக்கணும். சீக்கிரம் எழுந்துக்கணும். இது ஒரு பெரிய தபசு இந்த காலத்தில். சீக்கிரம் எழுந்துக்கிறதுங்கிறதே பெரிய காலம். இப்போ சீக்கிரங்கிறது எது தெரியுமோ? 10:45 தான் கார்த்தால ஏஎம். ராத்திரி முழுக்க தூங்கிட்டு கார்த்தால லேட்டாக எழுந்துக்கிறேன். இப்போ தூங்கினான்னா அப்போ இதெல்லாம் விதண்டாவா தூங்கு. இது மாதிரி நாய் பண்ணாது, மாடு பண்ணாது, காக்கா பண்ணாது, குருவி பண்ணாது. நேச்சருக்கு எகென்ஸ்டாக மனுஷனை தவிர எதுவுமே நடக்காது. மனுஷன் உண்டு தான் அந்த சிஸ்டத்தை பிரேக் பண்ணும். அதனால நாம் காலத்தில் எழுந்துக்கணும், ராத்திரி தூங்கணும். சாஸ்திரமே தூங்குங்கிறது. அகரகர் பிரம்மகமயதி. அன்னைக்கு உன்னுடைய ஜீவாத்மா பரமாத்மாவோடு 2 கலக்கிறது, அதுதான் தூக்கம். தூக்கம்ங்கிறது என்னன்னா ஜீவ பிரம்ம ஐக்கியம். கார்த்தால எழுந்தோடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கான் பார்த்தீங்களா, நல்ல எனர்ஜியாக இருக்கு அவனுக்கு. இந்த எனர்ஜி எங்கேருந்து வந்ததுன்னா ராத்திரி பிரம்மத்திட்டேருந்து வந்தது அவனுக்கு. அதனால் தூங்கணுங்கிறது சாஸ்திரம். ஆனால் இப்போ தூங்கிறது தூக்கம் இல்லை. தூங்கணும், நன்னா தூங்கணும், கார்த்தால சீக்கிரம் எடுத்துக்கணும். 4:30 மணின்னா கூட எல்லாருக்கும் கஷ்டம். தீர்மானமாக ஒரு 5:45க்காவது எழுது. 4:30 மணி கஷ்டம். ஏன் 5:45க்கு எழுந்துக்கணும்னா விமுஞ்சதி ஸ்ரீரபி சக்கரபாணினம். கார்த்தால உதய காலத்திலையும் சாயங்கால அஸ்தமன காலத்திலையும் படுக்கையில் பெருமாள் படுத்துட்டு இருந்தா கூட தாயார் தியாகம் பண்ணிட்டு போயிடுவாளாம். கார்த்தாலையும் சாயங்காலமும் உதயாஸ்தமன காலத்தில் தூங்கினா மகாலட்சுமி விலகுவள். இப்போ திடீர்னு எத்தனை சம்பாதிச்சாலும் ஆற்றுல ஏன் போற மாட்டேங்கிறதுன்னு மகாலட்சுமி கிளம்பிடுவாள். அதனால் கார்த்தால உதய காலம் அஸ்தமன காலத்தில் தூங்கவே கூடாது. தூக்கம் வந்தால் கூட பல்ல கடிச்சு இருந்துட்டு ஒரு 7வது மணி படுத்துட்டு விடும். அஸ்தமன காலம் வெயிட் பண்ணணும். அஸ்தமன காலத்தில் எந்த தப்பும் பண்ணக்கூடாது. விஷேநாட்டதி பூதராடுன்னு பாகவதம் சொல்லும். ரிஷபத்து மேலே ஏறிண்டு ரவுண்ட்ஸில் இருப்பான் பரமேஸ்வரன். சந்தியா கால வேளையில் எல்லா இடத்துலையும் இருப்பான் பரமேஸ்வரன். ரிஷபாரூடனா சுத்தின்னு இருப்பான். ரிஷேன அடதி பூதராட். எதுக்குன்னா பகவத் விஷயமாக ஈடுபடாமல் தப்பு தண்டா பண்ணுறவனை முழுக்க தீர்த்து கட்டி விடுவான். கணக்கு வச்சுட்டு இருப்பார். நல்ல சிரமத்தை கொடுத்து அவனை தலை தூக்க முடியாதபடிக்கு பண்ணிவிடுவார். அதனால் கார்த்தால வேளை சாயங்கால வேளையில் ஜாக்கிரதையாக இருக்கணும். சந்தியா காலம். சந்தியா காலம்னா சாயங்காலம் உண்டு இல்லை, கார்த்தாலைக்கு சந்தியா காலம்னு தான் பேர். இரவும் பகலும் சேர்றது சந்தியா காலம், பகலும் இரவும் சேர்றது சந்தியா காலம். ராத்திரி இரவும் பகல் கார்த்தால பகலும் சேர்ந்தா பிராத்தசந்தியா. மத்தியானமும் ராத்திரியும் சேர்ந்தா சாயம் சந்தியா. அது நம்ம சந்தியாவந்தனத்தை சொல்லிட்டு இருக்கோம். அது என்னன்னு தெரியாமல் சொல்லிட்டு இருக்கோம். 2 வேளைக்கு சந்தியா காலம்னு பேர். இந்த நேரத்தில் தூங்கினா மகாலட்சுமியே விலகுவள், பெருமாளையே விலகுவள்னா அப்புறம் நம்ம ஏமாத்திரம். அதனால் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம். எதுக்கு வந்திருக்கோம்? இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் பார்த்தா தஞ்சாவூர் ஜில்லா, திருச்சி ஜில்லா, திருநெல்வேலி ஜில்லா, அங்கே தானே பாலக்காடு. அங்கேருந்து ஏன் இங்கே வந்தோம்? உதர நிமித்தம், உத்தியோகம், குடும்ப சிரமங்கள்லாம் கிராமங்களில் சிரமப்பட்ட காலம். எப்படியாவது தடுமாறி கொஞ்சம் படிச்சு கிடிச்சு வந்து பம்பாயில் வந்து ஒரு ஹோட்டல்லையாவது தங்கிண்டு சர்வராக ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல, ஏதோ சாப்பாட்டுக்கு விலை இல்லாமல் இருக்கும். அப்படியே வர கஸ்டமர் வச்சுட்டு வேலையை அப்படியே பிக்கப் பண்ணிட்டு ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம்னு எத்தனை பேர் அப்படி வந்தது தானே பம்பாய். இங்கே நம்ம வந்து புண்ணியம் உண்டுன்னா வந்திருக்கோம், மகாலட்சுமி தரிசனம் பண்ண வந்திருக்கோம். இங்கே சௌக்கியமாக இருக்கு தான் வந்திருக்கோம், பணம் சம்பாதிக்க.
இவ்வளவு தூரம் சௌக்கியமாக இருக்கணும், சம்பாதிக்கணும்னு வந்துட்டு, சம்பாதிக்கிற பணம் நமக்கு தங்கணும், குழந்தைகளுக்கு தங்கணும், பேரனுக்கு தங்கணும், கொள்ளு பேரனுக்கு தங்கணும், எல்லாருக்கும் தங்கணும்னா கார்த்தால தூங்காமல் இருக்கணும். சந்தியா காலம் கார்த்தால 6 உதய காலத்தில் தூங்கக்கூடாது, அஸ்தமன காலத்தில் தூங்கக்கூடாது. நான் சொல்கிறதெல்லாம் சிரமமாக தான் இருக்கும். மருந்து தித்திக்கவா தித்திக்கும்? சாக்லேட்டு தான் தித்திக்கும். மருந்து கொஞ்சம் கசக்க தான் கசக்கும். அது தமிழில் சொல்லுவா, இனிப்பு சாப்பிட்றவனுடைய வாழ்க்கை கசக்கும், கசப்பு சாப்பிடுகிறவனுடைய வாழ்க்கை இனிக்கும். பாருக்கா சாப்பிட்டா லைஃப் தித்திக்கும், சாக்லேட் சாப்பிட்டா லைஃபு கசக்கும். ஏற்பட்ட ட்ரபிள் வரும். அதனால் இது மாதிரி தர்மங்கள்லாம் கசப்பாக தான் இருக்கும். கசப்பு எதுக்குன்னு ஆரோக்கியம், புண்ணியம் உண்டு, ஆரோக்கியம். கார்த்தால 4:30 மணிக்கு எழுந்துருவர் குருநாதர். இவர் 4 மணிக்கே எழுந்துரு. பிரதிஷ்டானபுரம்னு பைட்டன் அப்படிங்கிற பாருங்க, இன்னைக்கு அந்த ஊர் தான் அவருக்கு. அவர் இருக்கிற இடத்துலேருந்து கோதாவரி நதிக்கரை கொஞ்சம் தூரத்தில் இருக்கு. நேராக கோதாவரிக்கு போய் ஸ்நானம் பண்ணி, காவடின்னு பேர், ஒரு கம்பில் 2 குடத்தை தொங்க விட்டு ஜலம் கொண்டு வருது குருநாதருக்கு. காவடி கட்டி ஜலம் கொண்டு அவருடைய கைகால் அலம்பிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம். அப்புறம் குருநாதரோட கிளம்பி திருப்பி 4:30 மணிக்கு ஸ்நானத்துக்கு வந்தால் அவர் ஸ்நானம் பண்ணுவார். அவருக்கு மடி வேஷ்டி கொண்டு கொடுத்து அங்கேயே கட்டிக்க சொல்லிவிட்டு, அவுத்து கொடுத்த வேஷ்டியை அங்கேயே துவைச்சி சுத்தம் பண்ணி புழிஞ்சு கொண்டு வந்து அவருக்கு தீர்த்த எடுத்துகிட்டு வந்து பின்னாடியே வந்து அவருடைய அனுஷ்டானத்துக்கெல்லாம் எடுத்து வச்சு, பூஜைக்கெல்லாம் எடுத்து வச்சு, சந்தனம் அரைச்சி வச்சு, சந்தனம் அரைச்சி வச்சு, புஷ்பங்கள்லாம் பறித்து வச்சு, பூஜைக்கு பக்கத்தில் இருந்து சிஸ்ரூஷை பண்ணி, குருமாதாவுக்கு காய்கறி எல்லாம் நறுக்கி கொடுத்து அவருடைய ஆகாரத்துக்கு பக்கத்தில் இருந்து சேவை பண்ணி, குருமாதா பரமாறும்போது கூட இருந்து அவருக்கு பரமாறி விசிறி, அவர் பாடம் சொல்லும்போது பின்னாடி நின்றுட்டே விசிறின்ற, படுத்துக்க வந்தால் காலை பிடிச்சி தூங்க பண்ணுற, சாயங்காலம் பாடத்துக்கு பின்னாடி நின்றுட்டு விசிறது. லைஃப் முழுக்க சிஸ்ரூஷை. இது மாதிரி சிஸ்ரூஷை பண்ணுற. இப்படி சிஸ்ரூஷை பண்ணால் குருக்கு திருப்தி இருக்கும். இருந்தாலும் வருத்தப்பட்டார். என்ன அப்பா ஒரு நாளைக்கு கூட படிக்க மாட்டேங்கிறிய, சிஸ்ரூஷை எல்லாம் பலமாக இருக்கு, ஒரு நாள் புஸ்தகத்தை வச்சுன்னு படிக்க மாட்டேங்கிறியேன்னு அவர் சொன்னார். விசிறிண்டே இந்த என் ஜென்மாக்கு இந்த விசிறி என் கையில் இருந்தால் போ, சேவை பண்ணா போ. பிடிவாதமாக இருக்கார். குரு ஒரு நாளைக்கு ராத்திரி 12 மணிக்கு எழுந்துட்டார். கைகால் அலம்பிக்கிறதுக்கு போகிறதுக்கு பார்க்குறார். ஒரு மாக்கல் விளக்க வச்சுட்டு ஏதோ எழுதிட்டு, கைகால் அலம்பிட்டு வந்து படுத்துன்னு விட்டார். 3 மணிக்கு எழுந்துட்டார். வந்து பார்த்தார், திருப்பி எழுதின்னு இருக்கார். அவர் பாட்டுக்கு எழுதின்னு இருக்கார் ஏகநாத். கைகால் அலம்பிட்டு வந்து 4 மணிக்கு எழுந்துட்டார். எப்போதும் 4:30 எழுந்துப்பார். 4 மணிக்கு எழுந்துன்னு பார்க்குறார், எழுதின்னு இருக்கார். இவன் எப்போ தான் முடிக்கிறான் பார்ப்போன்னு பின்னாடி நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கார். 4:30 மணி இருக்கும். திடீர்னு உற்சாகம், ஏகநாதர் கண்டுபிடிச்சுட்டேன்னு. அவர் அறியாமல் குரு பின்னாடி நின்றுட்டு இருந்த குரு முன்னாடி வந்து, என்னடா கண்டுபிடிச்சேன்னு கேட்டு. கண்டுபிடிச்சிட்டேன்னு. என்ன கண்டுபிடிச்சேன்? குருநாதா, நம்ம ஆசிரம வரவு செலவு கணக்கில் 1 ரூபாய் குறைஞ்சிது. அது எங்கேயோ இடிச்சுட்டே இருந்தது, அதை நான் கண்டுபிடிச்சேன். ஏதோ பகவானையே பார்த்தா மாதிரி சந்தோஷப்படுறீ. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணினார். குரு ஏன் ஃபீல் பண்ணினார்னா, குரு என்ன பண்ண முடியும்? ஒரு சிஷ்யனுக்கு பாடம் சொல்லி தர முடியும்.
அது தாண்டி குரு என்ன பண்ண முடியும்? சகல வித்தைகளும் உனக்கு வரட்டம்னு சொன்னா வந்துடும், அனுகிரகம் பண்ண முடியும். அது தாண்டி என்ன பண்ண முடியும்னா, இந்த படிப்புனால எந்த பிரயோஜனமும் இல்லை, அடுத்த ஜென்மா எல்லாம் அடி வாங்கி தான் திருப்பி படிக்கணும், இது வேண்டாம். வைகுண்டத்தை கொடுக்க முடியும், பகவத் சரணத்தை கொடுக்க முடியும். இந்த 3 பண்ண முடியும் குருவால். பகவானையே கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். அவருடைய உபாசனாமூர்த்தி ஜனார்தன சுவாமிக்கு தத்தாத்திரேயர், திரிமூர்த்தி ஸ்வரூபம். ஸ்மிதரம்யவதன கஷாய வசனதாரி பீயூஷயுக்தகரி தத்ர ஜடித ஜாரி நிஜ பக்த த்ராண காரணி சூலதரிலா நிஜ பக்த த்ராண காரணி சூலதரிலா குரு ದತ್ತರಾಜ ಗುರು ದತ್ತರಾಜ ಋಷಿ ಕುಲಾಂತ ಅವತರಿಲಾ ಆ ಪರಮ ಸನಾತನ ವಿಶ್ವಭರುಣಿ ಉರಲಾ ಆ ಪರಮ ಸನಾತನ ವಿಶ್ವಭರುಣಿ ಉರಲಾ ಗುರು ದತ್ತರಾಜ ಋಷಿ ಕುಲಾಂತ ಅವತರಿಲಾ. ஜனார்தன சுவாமியை கூப்பிட்டார். கூட்ட என்ன பண்ணார்? என்னுடைய சிஷ்யனுக்கு அனுகிரகம் பண்ணணும். குருவால முடியுமான்னார். குருவால என்ன முடியாது? ஏகநாத இந்த சமர்த்த ராமதாசர் குரு அபங்கத்தில் ஒன்று சொல்றார். பக்தி பந்தாசி லாவிதி கே குரு பாய ಭಕ್ತಿ ಪಲ್ದಾಸಿ ಲಾವಿತಿ ಹೇ ಗುರು ಪಾಯ ನಯನಿ ರಘುವೀರ ಗಾವಿತಿ ಹೇ ಗುರು ಪಾಯ ನಯನಿ ರಘುವೀರ ಲಾವಿತಿ ಹೇ ಗುರು ಪಾಯ ತ್ರಿವಿಧ ತಾಪಸಿ ಆರಕ ಹೇ ಗುರು ಪಾಯ சமத்ராமதாசன் சொல்றார், பக்தி முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து. பக்தி மார்க்கத்தில் அந்த சிஷ்யன் போகும்பொழுது அதுக்கு பலனான பகவானை நிறுத்தணும். பகவானை நிறுத்துறார். நிறுத்துறான்னா ஒரு கதை இருக்கு. ஒரு பையனுக்கு ஹலதரன்னு பேர். அந்த ஹலதரன் ஒரு பாடசாலைக்கு போனோம், வேதம் படிக்கிறதுக்கு போனான். அந்த பையனுக்கு வேதமே வரல. பார்த்தார், சொல்லிக் கொடுத்து பார்த்தார். புருஷ சூக்தம் தான் ஆரம்பிப்பார். சஹசிரசீருஷா புருஷா அப்படின்னார். அவனுக்கு ஷாவே வரல. இந்த புருஷான்னு சொல்ல வேணும்னா புருஷாங்கிறான். ஷாவே வரல. அது அவனுக்கோ நினைச்சா இன்னைக்கும் பல பேருக்கு வரமாட்டேங்குது. சஹசிரசீருஷா புருஷா. வேதம் வாக்கில் வரணும்னா தசபிர் ஜென்மபிர் வேதி. 10 ஜென்மா தொடர்ந்து பிராமண ஜென்மாவை அடைஞ்சு காயத்ரி ஜபம் பண்ணினா 11வது ஜென்மா வாயில வேதம் வரும். தசபிர் ஜென்மபிர் வேதி. 100 ஜென்மா பிராமண ஜென்மாவை அடைஞ்சு காயத்ரி ஜபம் சரிவர பண்ணியிருந்தான்னா 101வது ஜென்மால ஆச்சாரம் வரும். வேதம் வந்துடும், ஆச்சாரம் வரணுமோ. இப்போ ஆச்சாரம்னா என்னன்னே தெரியாது. இப்போ குடியில் துணி உணர்த்தி யார் கட்டிக்கிறா? எச்ச பண்ணிவிட்டு யார் கையை துடைக்கிறா? காஃபியை சீப்பி குடிச்சிட்டு யாராவது கையை துடைச்சி, நானும் எத்தனையோ பேர் பார்க்குறேன், யாருமே அதை பண்ணுறதில்ல. இப்படியே சீப்பி குடிச்சிட்டு மேலே தொடச்சிடும். சாப்பிட்ட இடத்த எச்சிலிடுறாளோ, படுத்துன்ற இடத்த முதிக்க மாட்டா. காலைல வேலையில் ராத்திரி படுத்துன்ற இடத்த முதிக்கக்கூடாது. அதை ஜலம் தெளித்து சுத்தம், இதெல்லாம் ஆச்சாரம்னு பேர்.
இந்த பேக்கிங் நன்னா இருந்தால் சாப்பிட்றக்கூடாது. யார் பண்ணினான்னு தெரியணும், எங்கே பண்ணினான்னு தெரியணும், யார் ஜலம் கொண்டு வந்தான்னு தெரியணும், பண்ணும்போது யார் நான் பார்த்துட்டு இருந்தான்னு தெரியணும், யார் எடுத்துன்னு வந்தான்னு தெரியணும், யார் போடுறான்னு தெரியணும், இவ போடும்போது எத்தனை பேர் பார்க்குறான்னு தெரியும், நீ சாப்பிடும்போது எத்தனை பேர் பார்க்குறான்னு தெரியும். இத்தனையும் பார்த்து இதெல்லாம் ஆச்சாரம். ஒத்தரை தொடவே கூடாது, இதுதான் ஆச்சாரம். அதை இப்போ யாரும் முன்னெல்லாம் யாரும் புரிஞ்சுக்க மாட்டா, இப்போ புரிவா. 2-3 வருஷம் முன்னாடி படுத்தினது பாருங்க, அப்போ எல்லாருக்கும் அனுபவத்துக்கு வந்துடுது. தொடவே கூடாது, ஒத்தரை தொடக்கூடாது. ஏன் தொடக்கூடாதுன்னா, தொட்டா அசுத்தி. நீங்கள் வெளியில் தானே சொல்கிறோம் இன்னொருத்தரை தொட்டான்னு, நம்ம உடம்பையே தொடக்கூடாது. இப்போ நான் பஜனை பண்ணும்போது இப்படிங்கிறேன்னு இதெல்லாம் பண்ணக்கூடாது. மகாபிரிவா இடுப்புக்கு கீழே தொடவே மாட்டா, பூஜை பண்ணுவோம். இடுப்புக்கு கீழே தொட்டால் ஸ்நானம் பண்ணணும் திருப்பி. இடுப்புக்கு கீழே அசுத்தி. அதுதான் நம்ம வேதமே என்ன சொல்கிறது, இந்த தொப்புள் கொடியை எல்லாம் கட்டி எடுத்தோம். தொப்புள் கொடிக்கு மேலே இருக்கிறது பவித்திரமானது, தொப்புள் கொடியிலேருந்து கீழே இருக்கிறது அபவித்திரமானது. இதை தொட்டா ஸ்நானம் பண்ண. அவ்வளவு ஏன் இப்போ ஓம்பூகு பண்ணுறா பார்த்தீங்களா, மூக்கை தொட்டுட்டு என்ன பண்ணுறா முடிக்கும்போது, அவன் மந்திரம் சொல்கிறானோ சொல்லலையோ, ஓம்பூகு எதில் முடியறதுன்னா காதை தொடர்றதுல முடியறது. காதை ஏன் தொடுறோம், காதை ஏன் தொடுறோம், காதை ஏன் தொடுறோம்? காதில் கங்கை இருக்கு. ஏன் கங்கையை தொடுவானேன்னா, இதில் ஜலம் இருக்குது, வலது காதில் ஜலம் இருக்குது. மூக்கை பிடிச்சிட்டு ஏன் காதை தொடுவானேன்னா, மூக்கை பிடிச்சா கையலம்பணும். வாயை தொட்டா எப்படி எச்சலோ அது மாதிரி மூக்கை தொட்டா எச்சல், அது தோஷம். நீ மூக்கை தொட்டு விட்டா கையலம்பணும். அப்பப்போ கையலம்ப முடியாதுங்கிறதுக்காக கங்கை இருக்கா காதில், காதை தொட்டுடும். இப்போ நம்ம உடம்புலையே எல்லா இடத்தையும் எப்போதும் தொடக்கூடாது. அப்போ இன்னொருத்தர தொடலாமோ? யாருமே இந்த தர்மம் ஸ்திரீகளுக்கு உண்டு, குழந்தைகளுக்கு உண்டு, புருஷாளுக்கு, பிராமணாளுக்கு, அப்ராமணாளுக்கு எந்த பேதமும் கிடையாது. யாரையும் தொடக்கூடாது. இதெல்லாம் ஆச்சாரம். இப்போ அதை பற்றிலாம் பேசவே கூடாது. இன்றைக்கி என்ன நடக்கிறதோ அந்த நாம் வேணா இப்படிலாம் இருக்கணும்னா கோவிந்தபுரத்தில் இருந்துக்கணும். நீ மெட்ராஸ் பம்பாய்க்கு வரக்கூடாது. ஏதாவது ரிஷி வனம் வனாந்தரத்தில் வேணால் அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும். சிட்டியில் ஃபாலோ பண்ண முடியுமான்னா முடிஞ்ச அளவுக்கு என்ன முடியுமோ. ஆச்சார சதஜன்மசு, 100 ஜென்மா காயத்ரி ஜபம் பண்ணினா 101வது ஜென்மா. ஆச்சாரம் ஏன் இருக்கணும் தெரியுமோ? ஆச்சாரத்தோடு இருக்கிறவன் என்ன சொன்னாலும் பலிக்கும். நிச்சயமாக இருப்பேன்னா இருப்பான். கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆச்சு, குழந்தை பிறக்கலைன்னா கவலையப்பட எங்கோ சீக்கிரம் குருவாயிருப்பும் பிறப்பான், புள்ள பிறப்பான். நானும் 5-6 வருஷமாக வீடுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஒன்றும் சரியாக வரலைன்னா கவலையப்படாதீங்கோ, சீக்கிரம் வீடு கிடைக்கும். சொன்னால் போகிறோம். இந்த சக்தி எங்கேருந்து வரும்னா வாக்குலேருந்து வருதுன்னா ஆச்சாரம் இருந்தால் தான் பேசும். ஆச்சார சதஜன்மசு. அப்புறம் யாக தீட்சிதாளுங்கிற பார்த்தீங்களா, யாகம் பண்ணினா தீட்சிதன் பேசு. அப்போ தீட்சிதர்னு சொன்னால் யாகம் பண்ணியிருக்கணும். யக்ஞ தீட்சைன்னு 3 அக்னியை மூட்டி நடுப்பில் உட்காத்தி வச்சு தீட்சை கொடுப்பா. இப்படி இந்த யாகம் பண்ணுறதுக்கு ஒரு தீட்சைத்தனா ஆறதுக்கு யாரால் ஆற முடியும்னா 1000 ஜென்மா காயத்ரி ஜபம் பண்ணியிருந்தால் 1001வது ஜென்மா யாகம் பண்ண முடியும். அப்புறம் தான் தீட்சிதர். இது மாதிரி கோடி ஜென்மா காயத்ரி ஜபம் பண்ணினாதான் சந்நியாச கோடி ஜென்மசு. கோடி ஜென்மா தபஸ் இருந்தால் தான் சந்நியாசம் சித்தி. வேதம் வாக்கில் வரணும்னா புண்ணியம் வேணும். சஹஸ்ர சீருஷா புருஷாங்கிறான். அவர் என்னவோ ட்ரை பண்ணி பார்த்தார், இந்த பையனுக்கு வரல. எங்கள்
பெரியவாழ்கிட்ட முத்தண்ணாவாள் ரொம்ப பெரியவார 200 வருஷம் முன்னாடி அவர் நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்கு சொல்லி வச்சுருக்கார். அவர்கிட்ட ஒரு பையன் வந்தான், 200 வருஷம் முன்னாடி உள்ள கதை சொல்கிறேன். அவர்கிட்ட தஸ்மாத் விராட ஜாயதா அப்படின்னு அவர் சொல்லிக் கொடுத்தார். புருட சூக்தம் தஸ்மாத் விராட ஜாயதா அப்படின்னார். அவன் தஸ்மாத் விரடா ஜாயதான்னா, அப்பா விரடா இல்லடா விராட ஜாயதான்னா. அவனுக்கு வரவே இல்லை. அப்போ அவள் என்ன சொன்னாலும் தெரியுமோ, உனக்கு வரலேன்னு அவன்கிட்ட தோஷம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. என்ன சொன்னா தெரியுமா, புது பிராமணன், இன்னும் 10 ஜென்மம் ஆகலைன்னு அர்த்தம். புது பிராமணம், அதனால தான் வாக்கில் வேதம் வரல. 10 ஜென்மம் அவ்வளவையும் 40 வருஷமாக தர்ப்பணம் பண்ணுறான், ருக்கு தெரியலன்னு. 40 வருஷம் தான் ஆறுது தர்ப்பணம். இந்த வாத்தியார் சொல்கிற ருக்கு வரமாட்டேங்கிறது. அவர் இக்குன்னா இக்கில் முக்கிறான், அவர் என்ன எதில் டாட் வைக்கிறாரோ அதில் நிற்கிறான், அது தாண்டி வரமாட்டேங்கிறது. இப்போ டைரியை பிரித்தாதான் தர்ப்பணம். வேதம் அவ்வளோ சீக்கிரம் வந்துருமோ, வரல. அவர் பார்த்தார், நீ சிஸ்ரூஷை பண்ணிட்டே 10 வருஷம் ட்ரை பண்ணார். வேதம் வர சிஸ்ரூஷை பண்ண, ஏதாவது உனக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன், நீ சிஸ்ரூஷை பண்ண. அவன் 10 வயசில் வித்யாபியாசத்துக்கு வந்தான். 10 வருஷம் சிஸ்ரூஷை பண்ணால் 20 ஆச்சு. வேதாத்தியானம் பண்ணால் வரல, 20 வயசாச்சு. அவர் சொன்னார் சிஸ்ரூஷை பண்ணுறான். இன்னும் 10 வருஷம் பண்ணினா 30 வயசாச்சு. நீ கவலைப்படாத, நீ உத்தாரணம் ஆகிறதுக்கு ஏதாவது வழி சொல்கிறேன், நீ பாட்டுக்கு பண்ணிட்டு. அவன் கொஞ்சம் சாமான் வாங்கிறதுக்கு பக்கத்து கிராமத்துக்கு பேருந்தான். குருவுக்கு விஷஜுரம் வந்தது, படுத்துட்டான். இவன் வர வரையில் உயிரோடு இருக்க மாட்டோம்னு அவருக்கு தெரிஞ்சுடுச்சு. சம்சாரத்தை கூப்பிட்டான். ஒரு ஓலையும் எழுத்தானையும் கொண்டாடினார், எழுதி வச்சான். என்னன்னா, இந்த ஹலதரனுக்காக எழுதியிருக்கேன், அவன் வாழ்க்கையோட லட்சியமே இதான், இதுக்கு தான் என்னை சுற்றின்னு இருக்கான். அவன் வந்தவுடனே அவன்கிட்ட கொடுத்துருவான். காலமாயிட்டான். அவன் ஜாக்கிரதையாக உள்ளே வச்சான். என்னை காப்பாற்றுறேன்னே, என்னை உத்தாரணம் ஆகிறதுக்கு வழி சொல்கிறேன்னே, இப்படி காலமாயிட்டேலேன்னு அழுதான். பார்த்தா குருமாதா கொடுத்துடலாமா அந்த ஓலையை. திடீர்னு அவளுக்கு தோணுது, இப்போ நமக்கோ வயசாகிடுச்சு, இப்போ ஓலையை கொடுத்தா வந்த காரியாச்சுன்னு அவன் போயிடுவான், நமக்கு யார் பார்த்துப்பா. அவனை பார்த்தா, அப்பா நீ அழாத, உன் குருநாதர் எங்கிட்ட தான் உனக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை எழுதி எங்கிட்ட ஓலையை கொடுத்துட்டார், எங்கிட்ட தான் இருக்கு. ஆனால் எங்கிட்ட கொடுக்கும்போது என்ன சொன்னார் தெரியுமோ, நீ வச்சுக்கோ, உனக்கு சிஸ்ரூஷை பண்ண சொல்லு, உனக்கு எப்போ திருப்தி படுறையோ இதெல்லாம் அவன் சேர்த்தா, அடிஷனலாக அவன் சேர்க்குறான், நீ திருப்தி படும்போது கொடுன்னு சொன்னார். பொய் சொன்னான். அவன் யதார்த்தமாக நம்பி சிஸ்ரூஷை பண்ண 10 வருஷம். இப்போ 30 10 40 வயசாகிடுது. அந்த அம்மா இது மாதிரி படுத்துன்னுட்டான். ஓலை இங்கே உள்ளே ஒழிச்சு வச்சு அவன் இங்கே வெளியில் போயிட்டான். அந்த பையன் வாசலுக்கு வந்து பார்த்தா, பையன்னு நான் பழைய ஞாபகத்தில் சொல்கிறேன், இப்போ பெரிய மாமா அவருக்கு 40 வயசு ஆகிடுது. வாசலுக்கு வந்தால் அவர் முன்னெல்லாம் கிராமங்களில் கம்பங்கூத்தாடின்னு வருவாள். அவள் வித்தையெல்லாம் காமிச்சிடும், இந்த வளையத்தில் பூந்து வருவா. அவனுக்கு அந்த மோளம் அடிக்கணும். அவள் இந்த கிழக்கு வீதி, கிழக்கு அக்ராரம், மேற்கு அக்ராரம் எல்லோரும் வாங்குவோம், உப்பு புளி மிளகாலாம் கொண்டாகும் அப்படின்னு சொல்லி இந்த வளையத்தில் பூர போகிறான், பல்ட்டி அடிக்க போகிறான்னு 5 நிமிஷம் அடிப்பான். இந்த டட கட்ட 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 கட்டன்னு அடித்து நம்மளெல்லாம் நம்ம அட்டென்ஷனை ஏற்படுத்திட்டு அப்புறம் இந்த வளையத்தில் பூர சொல்லுவாள். அவன் உடம்பை அப்படி வச்சுட்டுருப்பான். சின்ன வளையம், அதில் உள்ளே பூந்து வெளியில் வருவான். சின்ன இடத்துல பூடுறான். பார்த்தா ஒரு திருடம் ஒருத்தன். நாம் கண்ணை வச்சுடுறோம், உள்ளே போற முடியாமல் திண்டாடுறோம் வெளியில் போகிற இடத்துல. இந்த பயலை கூட அழிச்சுன்னு போனால் துளிர் ஓட்டையை போட்டுட்டு உள்ளே போடான்னா உள்ளே பூந்து கொண்டு வந்துடுவான். 50-50ன்னு பேசினான் அவன்கிட்ட. நாம் 2 பேரும் சேர்ந்து திருடுவோம்.
வரத்தில் பாதி பாதின்னா அவனுக்கும் பால் முழுக்க வெயிலில் திண்டாட வேண்டியிருக்கு. இது நைட்டில் வந்து ஜிலு ஜிலுன்னு இருக்கிற இடம், வேலையை பார்ப்போம்னு திருடுவோம்னு கிளம்பிவிட்டான். ஒருத்தர் ஆற்றுக்கு போய் கண்ணை வச்சான். கண்ணம்னா ஓட்டை போடுறது, செவுத்தில் ஓட்டை போடுறது. செவுத்தில் ஓட்டையை போட்டுவிட்டு அவனை கூப்பிட்டு அந்த கம்பங்கூத்தாடி இருக்க மாதிரி, தம்பி உள்ளே போருந்தான். அவன் செத்துருன்னே வரேன்னு சொல்லிவிட்டு அவன் இந்த ட்ரம்மெல்லாம் வச்சுருக்கான் பாருங்க, அதை வெளியில் எடுத்து அடிச்சான். டக்க 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 டக்கன்னு அடித்தான். இது பாவி இதை ஏண்டா அடிக்கிறேன்னு, இதை அடித்தாதான் எனக்கு உள்ளே போக முடியும்னா அவன் அப்படியே பழகி போயிடுச்சு. இதை அடித்தாதான் உள்ளே போக முடியும். அப்படி யாரோ வித்தை காட்டின்னு இருந்தால் ஒரு அம்மா, இந்த பாட்டி வந்தா அங்கேருந்து. அவளை பார்த்தா, இங்கே மாமா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் காலமாகிடுவேன். ஒரு பையன் 40 வருஷமாக சிசுரூடப்பட்டான். அவன் வருவான். இப்போ அவனுடைய வாழ்க்கையோட லட்சியமே இந்த ஓலையில் தான் இருக்குது. நான் எங்கேயாவது வச்சுட்டு போயிட்டேன்னா அவனுக்கு நஷ்டமாயிடும், இதை அவன்கிட்ட ஒப்படைச்சிடுவோம். அவன் வாங்கி பையில் வச்சுட்டான். அவர் வந்தார். குருமாதா காலமாகிட்டா ஹோன்னு கதறினான். கதறி தீர்த்தான். எங்கே வச்சுருக்கான்னு தெரியலையே ஓலையேன்னு. இந்த அம்மா பார்த்தா, இவன் அழகத்தை பார்த்தா இதில் ரொம்ப விஷயம் இருக்கும் போல இருக்கு. இது இப்போ அவசரப்பட்டுன்னு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணா, உங்கள் குருமாதா என்ன சொல்லியிருக்கா, இதை நீ வச்சுக்கோ, உனக்கு அவனை சிசுரூட பண்ண சொல்லு, உனக்கு எப்போ பிடிச்சிருக்கோ அப்போ கொடுன்னு அவர் பொய்ய சொன்னான். அவன் சத்தியமாக நம்பி இந்த அம்மாக்கா பிச்சை எடுக்கிறான். அவன் இவன் ட்ரம்மு சாமானெல்லாம் தூக்குறான். இது மாதிரி ஒரு இடத்துல வித்தை காட்டின்னு இருக்கா. அவன் என்ன பண்ணுறா, அவளுக்கு பரிவாரம் குறைச்சல் தானே. இவன் கண்டுபிடிச்சிருவான்னு ஒரு நாள் வச்ச இடத்துல இன்னொரு நாள் ஓலையை வைக்கிறதில்ல. இந்த பயலுக்கு ஓலை கிடச்சிருதுன்னா ஒடிய விடுவான். ஒவ்வொரு நாளாக இடத்த மாற்றின்னு இருக்கா. அன்றைக்கி இடுப்பில் சுருக்கினுட்டா. ஒரு கம்பி மேலே பேலன்ஸ் பண்ணி வித்தை காட்டுறான். அது ஒரு 100 ஜனங்கள் பார்த்துட்டுருக்க. இப்படி 100 ஜனங்கள் பார்த்துட்டு இருக்கும் பொழுது பாண்டவாளை அழிச்சுட்டு கிருஷ்ணன் தேரில் வந்துட்டுருக்கார். அந்த வழியாக இப்படி வித்தை காட்டுறதை பார்த்த உடனே சுவாமி என்ன பண்ணார், இந்த குதிரை கடிவாளத்தை முழுக்க அர்ஜுனன் கையில் கொடுத்து, செத்த நீ பார்த்துக்கோ, நான் அந்த வித்தையை பார்த்துட்டு வரேன். இது என்னென்ன, இது சின்ன குழந்தை மாதிரி இப்படிலாம் பண்ணுறாரு பகவான்னு அவனே நினைக்கிறான். அவர் கூட்டத்தோட கூட்டமாக பார்க்குறார் கிருஷ்ணன். எல்லாம் பப்ளிக் மாதிரி அவர் ஒருத்தராக இருக்கார். அவள் ஆடிண்டே இருந்தா பாருங்க மேலே. அப்போ இடுப்பில் இருக்கிற ஓலை கீழே விழுந்துடுது. இந்த ஹலதரனுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அவனே இப்போ டப்பாலாம் அடிக்க ஆரம்பிச்சுட்டான். முன்னாடியில் ஒன்றும் தெரியாது, இப்போ அவனே அடிக்கிறான். அவன் டக்கரன்னு அடிச்சுட்டு இருந்தான். அவன் அங்கேருந்து கத்தினான், அலதரா, எந்த ஓலைக்காக 40 வருஷம் உழைச்சியோ அந்த ஓலை காற்றுல பறக்கிறதுடா. அது வரையில் அவன் நல்லவன். அவன் டப்பாவை தூக்கி போட்டான். அவன் லட்சியமே இந்த ஓலை தான். அப்படியே காற்றுல பறக்கிறது. அதை ஃபாலோ பண்ணிட்டே ஓடுறான், கையில் வாங்கணும். இத்தனை நேரம் வேடிக்கை பார்த்தார் பாருங்க கிருஷ்ணன். அவர் இந்த ஓலைக்கு முன்னாடி ஓடுறார். முன்னாடி கிருஷ்ணன் ஓடுறான், ஓலை பின்னாடி வருது. ஓலையை தேடிண்டு இவன் வரான். முன்னாடி போகிற கிருஷ்ணன் ரோடை பார்த்து ஓடாமல் பின்னோட்டமாக ஓடுறார். ஓலையும் பார்க்குறார், ஹலதரனையும் பார்க்க. அந்த ஓலை அப்படியே மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காற்றுல இறங்கி அந்த கிருஷ்ணன் நின்றுட்டுருக்கா பாருங்க, அவன் காலில் விழுந்துடுத்து, காலுக்கு கீழே விழுந்துடுத்து. அதில் என்ன, அது அங்கே பின்னாடி ஓடி வந்த ஹலதரன் அந்த ஓலை எடுத்துட்டான். 40 வருஷம் பிரயாசம். இந்த ஓலைக்காக 40 வருஷம் வெயிட் பண்ண. நாம் கரையேறுவதற்கு உள்ள வழியை எழுதுறேன்னாரே குருநாதர், என்ன எழுதியிருக்கார் பார்ப்போம்னு ஓலையை அவசரமாக எடுத்து அப்படி பிரித்து படிக்கிறான் ஹலதரன்.
ஹலதரா, இந்த ஓலையை நீ எடுத்து படிக்கிற காலத்தில் உனக்கு எதிர்த்தா மாதிரி யார் நிற்கிறானோ அவன் தாண்டா பரமாத்மான்னு, அவன் தாண்டா வைகுண்டவாசி பரமாத்மா. பக்தி பந்தாசி லாவிதி ஹே குரு பாய, பக்தி பந்தாசி லாவிதி ஹே குரு பாய, நயனி ரகுவீர தாவிதி ஹே குரு பாய, நயனி ரகுவீர தாவிதி ஹே குரு பாய, திரிவித தாபாசி ஆரக ஹே குரு பாய, பரவத் துதி தாரக. குருநாதர் நினைச்சார்னா பக்தியும் காமிக்க முடியும், பலதாதாவான பகவானையும் கொண்டு வந்து நிறுத்தப்படும். ஜனார்தன சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணினார். என்ன வேணும்னா ஜனார்தன சுவாமிக்கு தத்தாத்திரேயர் பிரத்யக்ஷமாகி என்ன வேணும்னார், என்னுடைய சிஷ்யனுக்கு நாளைக்கு நீங்கள் தரிசனம் கொடுக்கணும். 50 வருஷம் உபாசனை பண்ணி பார்த்த சுவாமி இவர் குரு. ஃப்ரீயாக சிஷ்யனுக்கு தரிசனம், சாட்சாத்கார். என்னுடைய சிஷ்யனுக்கு நாளைக்கு நீங்கள் தரிசனம் கொடுக்கணும், பேட்டா கொடுக்குறேன். அவன் கோதாவரியிலேருந்து வரும்பொழுது கொடுக்குறேன். கார்த்தால 4 மணிக்கு கோதாவரிக்கு போனார் ஏகநாதர். ஸ்நானம் பண்ணிட்டு குருநாதருக்கு தீர்த்தம் எடுத்துன்னு வரும்பொழுது பார்க்குறா தேஜோமயமாக ஒரு திவ்ய ஒரு திருமேனி அத்திமரத்தடியில், ஔதும்பர விருட்சம். திடீர்னு கண்ணை பறிக்கிறது, திரும்பி பார்த்தா தத்தாத்திரேய மூர்த்தி. 3 தலை, 6 கைகள், 2 கால். தத்தாத்திரேயர், பிரம்ம விஷ்ணு ருத்ரா 3 பேர் சேர்ந்தது, திரிமூர்த்திகள். நிற்கிறார் தத்தாத்திரேயர். இவர் அப்படி பார்த்தார், பார்த்துட்டு பழையபடியே ஆசிரமத்துக்கு போகிறார். தத்தாத்திரேயர் கையை தட்டினார், இங்கே வாங்கினார். கிட்டக்க வந்தார். நான் யார் தெரியுமா? தெரியுமே, குருநாதர் சொல்லியிருக்கார், நீங்கள் தான் தத்தாத்திரேயர். என்னடா பகவான் தானா, உனக்காக கால் கடுக்க எடுக்கிறேன், கண்டும் காணாமல் போறியே. உடனே இவர் சொன்னார், நான் உங்களை நிற்க சொன்னேன், நான் கண்டும் காணாமல் போறியே. இப்படி ரசனை தெரியாத வாழ்க்கைலாம் பண்ணவே கூடாது. இப்போ இவர் விஷயமா சொல்லலை. மோருஞ்சாத்துக்கு சில பேர் கேட்பா, மோர் போட்டுக்கிட்டு தொட்டுக்கு என்ன போடட்டும், குழம்பு விடட்டுமா, ஆவக்காய் போடட்டுமா, மாவடு போடட்டுமான்னு. நீங்கள் எதை வேணாலும் போடலாம், நான் அந்த குழம்பையே தொட்டுப்பேங்கிறவன் கண்ணையே காட்டக்கூடாது. மாவடெல்லாம் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவனுக்கு குழம்பு போடுறோம், ரசவண்டி போடுறோம், அவனுக்கு அது எதையாவது 2 மிளகாய் கடிச்சுன்னு சாப்பிட்ருவான். ரசனை தெரியாதவன்ட்ட பரிசிரமப்பட்ட மாவடெல்லாம் போடலாமோ? சாப்பிட்றதே ஒரு ஆர்ட்டு. அது என்ன சாப்பிட்றோன்னு கொஞ்சம் சாப்பிட்டா போகிறோம், கொஞ்சம் கூட சாப்பிட்டா போகிறோம், நிறையா சாப்பிட வேண்டாம். கொஞ்சம் சாப்பிட்டாலும் அதனுடைய ரசம் தெரியணும், டேஸ்ட்டு தெரியணும், அருமை தெரியணும். இந்த ஊரில் ஒரு மாம்பழம் கிடைக்கிறது பாருங்க. நேதிக்கு யாரோ நம்ம ராமானந்தநாத் மாமி தான் கொடுத்தோம். ஒரு டப்பா வாங்கிட்டு வந்தார் 4 நாள் முன்னாடி. நான் கோவிந்தபுரம் கிளம்புறதேல வந்துதா நேராக சுவாமிகிட்ட எடுத்துகிட்டு போய், இந்த சீசனுக்கு முதல் மாம்பழ நிவேத்தியம் இதுதான், இந்த நான் தான். இங்கேருந்து டப்பாவை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன். அங்கே போய் சுவாமி நைவேத்தியம். இது மாதிரி ஒரு மாம்பழம் விலை கூட. அந்த பழம் இப்போ நம்ம தேசத்துலேயே விலை கூட அந்த பழம் தான் போல இருக்கு. இந்த மாம்பழத்தை காமிச்சு, இது ரசம் தெரியாதவனுக்கு இதை கொடுக்கவே கூடாது. இந்த மாம்பழத்தை பற்றி தெரியாதவன்ட்டு இதை கொடுக்கக்கூடாது. நீங்கள் எது வேணாலும் பரவாயில்லன்னு இந்த ஒட்டு மாம்பழம் இருக்குது பாருங்க, அது போகிறோம். இந்த மாங்காய் தொக்கு பண்ணுறாப்ப இருக்கும், அந்த மாங்காவே போகிறோம் உனக்கு. இப்போ நீளம் போகிறோம், மாங்காய் இதெல்லாம் போகிறோம். அதனுடைய வேல்யூ தெரியாதவன்ட்டு அதை கொடுக்கவே கூடாது. அதுபோல் தான் இந்த மாவடுக்கெல்லாம் வாத்திம கிராமம்னு நம்ம பக்கத்துலலாம் 18 கிராமம்.
அவள் என்ன பண்ணுவா தெரியுமோ, அவாத்து சிஸ்டம் சாப்பிட்ற உட்காரத்துக்கு முன்னாடி தலையை எண்ணுவா. எத்தனை பேர்? 8 பேர்னா நல்லா கையை அலம்பி விட்டு பெரிய கரண்டி வச்சுட்டு இந்த ஜாடியிலேருந்து 8 2 16 வடுவை எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சு அதை ஏர் டைட்டாக மூடி வச்சுருவா. 2 வருஷம் வரும் அது. நம்ம சமத்தை என்ன பண்ணும், ஈரகையோடு உள்ளே விடும். இந்த மாவடி ஜாடியில் ஈரகையோட ஏற்கனவே இந்த பழைய கை அலம்பாமல் உள்ளே விட்ட உடனே அது 8 மாதம் வர மாவடு 4 மாதத்துலேயே ஆர்ஏசி டிக்கெட்டு புக் ஆகிடும். டிக்கெட் வாங்கிடும், அது அழுகி போயிடும். அவெல்லாம் தலையை எண்ணி தான் மாவிடு இருப்போம். அதை ருச்சித்து சாப்பிட தெரியாதவன்ட்டு போடவே கூடாது. உனக்கு என்ன அல்வா பண்ணட்டுமா, பூரி பண்ணட்டுமா, சப்பாத்தி பண்ணட்டுமா, என்ன பண்ண, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் எதை போட்டாலும் சரிங்கிறவனுக்கு இதில் மிரக்கிடக்கூடாது. அவனுக்கு மோர் கூழ் பண்ணினா போதும். பழைய இந்த புளிச்ச மோரை விட்டு மாவு போட்டு அதை கிண்டி கொடுத்தா போகிறோம். அவனுக்கு ரசம் தெரியாது. யோக சாஸ்திரமே என்ன சொல்கிறது, ரசிக்க தெரியாதவன் அன்ஃபிட்டு அப்படிங்கிறது யோக சாஸ்திரம். ஏன் தெரியுமோ, இவன் இது மாதிரி விஷயங்களை ரசிக்கிறதே தெரியாமல் இருந்தவனுக்கு நாளைக்கு பகவான் பிரத்யட்சமானா கூட ரசிக்க தெரியாது. பகவானே வரான்னா அவனை ரசிக்கணுமோனோ. முன்னாடி சொன்ன மாதிரி குழம்பு போகிறோம் எனக்கு, ரசவண்டியும் போகிறோம், மாவிடும் போகிறோங்கிற பிறகு அது மாதிரி நினைப்பான் பகவானே. அதனால ரசிக்கிறதுங்கிறது ஒரு ஆர்ட்டு. அந்த ரசிக சுவாவம் அவசியம். அது இல்லையோன்னு நினச்சிட்டு ஏகநாதர் இந்த தத்தாத்திரேயர் கூப்பிட்டார். அதெல்லாம் தெரியாமல் இல்லை இவருக்கு. இவருடைய ரசனை வேற. இவர் பகவான்கிட்ட மயங்க மாட்டார், குருட்டு தான் மயங்குவார். நேராக ஆற்றுக்கு வந்துட்டார். அடுப்பில் பாலை வச்சு, அப்போல்லாம் விறகு அடுப்பு தானே, ஊதுறார், ஊதுகுழா வச்சு. என்றைக்கும் இல்லாமல் ஜனார்தன சுவாமி கிச்சன் பக்கம் சுற்றி சுற்றி வர்றார். என்னன்னா, இவன் சுவாமியை தரிசனம் பண்ணினானா பண்ணலையா? நம்ம தத்தாத்திரேயர் வாக்கு கொடுத்தபடி தரிசனம் கொடுத்துருப்பாரு. ஒரு கால் கொடுக்கலையோ, அவர் வாக்கு மீற மாட்டார், கொடுத்துருப்பார். இவன் பார்க்கலையோன்னா இல்லை, இவன் ஒரு கால் தரிசனம் பண்ணியிருந்தான்னா அப்புறம் அடுப்பு ஊத முடியுமோ? அந்த முதந்துன்னு இருப்பான் பகவானை பார்த்தா ஆனந்தத்தில். இவன் சகஜமாக அடுப்பை மூட்டி பாலை வச்சு பால் காய்ச்சின்னு இருக்கானே, இவன் பார்க்கலையோ? கிட்டக்க வந்தார். ஏகநாதா, நீ ஸ்நானம் பண்ணிட்டு வரும்போது எதையாவது பார்த்தியோடா, யாரையாவது பார்த்தியோடா? அவன் மும்முரமாக அடுப்பு ஊதின்னு இருக்கான். ஏகநாதர் ஊதுறார். பார்த்தியோடானார். பார்த்தேனே. யாரை பார்த்தேன்னார். நான் வரும்போது தத்தாத்திரேயர் நின்றுட்டு இருந்தார், பார்த்தேன். நான் பக்கத்தாத்து மாமாவை பார்த்தியாடான்னு நாங்கள் பஜாரில் பார்த்தேங்கிற மாதிரி என்ன இருக்குது? நின்னது பகவான்கிட்ட. உனக்காக கால் கடுக்க நின்னான் பகவான். நான் பிரார்த்தனை பண்ணி நின்னா, ஏதோ பக்கத்தாத்து மாமாவை கடத்தரில் பார்த்தேங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக பேசுகிறியடா. பகவான்டா நின்று. குருநாதா, அந்த பகவானுக்கு ஒரு நமஸ்காரம். யார் கேட்டா? எனக்கு வேண்டாம், உங்களுக்கு சேவை நீங்கள் இருந்தால் போகிறோம், எனக்கு பகவான் தான் வேணும். அப்போ எவ்வளோ ஒரு திருதி இருக்கணும். 12 வருஷம் சேவை பண்ணுறேன். பார்த்தார் ஜனார்தன சுவாமி, நீ கிளம்பி ஆற்றுக்கு போ, கல்யாணம் பண்ணிக்கோ குடும்பத்தில். கிளம்புன்னார். குரு சொல்லிவிட்டா கிளம்பிடணும். ஏன் அப்படின்னா, இவன்கிட்ட கடனாளியாக ஆக விரும்பலையா குரு. குரு என்ன பண்ண முடியும்? பாடம் சொல்லி தர முடியும். இல்லை விசேஷ புத்தி அனுக்கிரகம் பண்ணினா வந்துடும். அதுவும் வேண்டாம், பகவானை கொடுக்க முடியும். இவன் பாடமும் வேண்டாங்கிறான், அனுகிரகமும் வேண்டாங்கிறான், பகவானும் வேண்டாங்கிறான். சிஸ்ரூஷையோ பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ குருநாதர் தானே கடனாளியாக போகிறார். அவன் பண்ண சிஸ்ரூஷைக்கு பதில் பண்ண முடியாமல். அதனால் இனியும் கடனாளியாக ஆக விரும்பாமல் நீ ஆற்றுக்கு போ. கிளம்பிவிட்டார் ஏகநாதர். குரு சொல்லிவிட்டா கேட்கணும்.
இப்போ ஏகநாதருக்கு கல்யாணம் ஆகி ஒரு குடும்பம் வந்துடுது. ஆனால் ஒரு நாள் உட்கார்ந்துன்னு படிக்கலையே தவிர சகல சாஸ்திரங்களும் தெரியும். குரு கிருபையினால அவருக்கு தெரியாததே கிடையாது, எல்லா சப்ஜெக்டும் தெரியும். மராட்டி பாஷையில் பாகவதம் பண்ணியிருக்கார், ராமாயணம் பண்ணியிருக்கார், ஏகாதச ஸ்கந்தத்தை விஸ்தாரமாக பண்ணியிருக்கார். பாகவதம் தசமஸ்கந்தத்தை ஆயிரக்கணக்கான அபங்கங்களாக எழுதியிருக்கார். கிருஷ்ணலீலைகளை முழுக்க எழுதியிருக்கார். இத்தனையும் எங்கே படித்தார் அப்படின்னா எல்லாம் குரு கிருபை அவருக்கு, எல்லாம் வந்துடுத்து அவருக்கு. இப்போ கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கார். அவர் இப்பேற்பட்ட வைராக்கிய சம்பன்னர் சந்நியாசம் வாங்கிக்கலாம். ஏன் வாங்கிக்கலன்னா, சந்நியாசமாக கிரகஸ்தாசிரமா நிர்ணயம் பண்ண வேண்டியது, தீர்மானம் பண்ண வேண்டியது குரு. அவர் சொல்லணும். அதனால குரு சொல்லிட்டார், கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்தில் இருக்கார். குடும்பத்தில் இருந்ததுக்காக நம்ம மாதிரி நினச்சிடக்கூடாது, 1000 சன்னியாசிக்கு சமம். அப்படி இருக்கார் ஏகநாதர். அருமையான அபங்கங்கள் அவருக்கு பகவான் நிறையா லீலை பண்ணியிருக்கான் அவர் சரித்திரத்தில். அதெல்லாம் நாளைக்கு சொல்லுவோம். சண்டே ப்ரோக்ராம் ஃபைனலைஸ். ஓகேயா? சரி. தினமே கார்த்தால வேளையில் 10லேருந்து 11 வரையில் அஷ்டபதி பஜனை உஞ்சவர்த்தி நாங்கள் இருந்த இடத்துல நடக்கிறது. இங்கே சில பக்தாள் கேட்டுன்றதுனால ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இங்கே நடக்கிறது. இந்த ஊர் பக்தாளுடைய சௌகரியத்துக்காக ஞாயிற்றுக்கிழமை கார்த்தால 10 மணிக்கு சம்பிரதாய பஜனை ஆரம்பித்து 2 அஷ்டபதி தினப்படி 2 அஷ்டபதி பாடுறது. இன்றைக்கி 15, 16 அஷ்டபதி ஆச்சு. நாளைக்கு 17, 18 2 அஷ்டபதி நாளைக்கு ஆகிடும். இந்தூர் ஜனங்களுடைய பாக்கியம் 24 அஷ்டபதியில் மெயினான அஷ்டபதி 19வது அஷ்டபதி. அது இந்த வாசி பக்தாளுடைய ஒரு பாக்கியம். 19வது 20வது அஷ்டபதி 2 அஷ்டபதி இன்றைக்கி இங்கே நடக்கும். நீங்கள் இந்த அஷ்டபதி எல்லாரும் படிக்கணுங்கிறதுக்காகவே நம்ம ஆசிரமத்தில் ஒரு புஸ்தகம் போட்டிருக்கோம். அஷ்டபதி மாத்திரம் பெரிய எழுத்தில் கண்ணாடி இல்லாமலே படிக்கிற மாதிரி அது புஸ்தகம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் வாங்கிக்கோங்க. இருக்கா சார்? ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் திருப்பி பாடுற மாதிரி தான், வாங்கி பாடுற மாதிரி தான் பாடுவான். ஒவ்வொரு லைனும் பாடினா நீங்கள் திருப்பி பாடுற மாதிரி தான். இப்போ இதே இடத்துல நடக்கும். சண்டே அன்றைக்கி கார்த்தால 10 மணிக்கு அவசியம் பஜனைக்கு வந்துருங்கோ, அஷ்டபதிக்கு வாங்கோ, உஞ்சவர்த்திக்கு வாங்க. மங்களம் ருக்மிணி ரமணாய ஸ்ரீமதே மங்களம் ரமணீய மூர்த்தயே தே மங்களம் ஸ்ரீவத்ஸ பூஜாய சாரிணே மங்களம் நந்த கோபாத்மஜாய ஜெயமங்களம் நித்ய शुभमंगलम भोला पुंडलीक वरदा हरि विठ्ठले जय सद्गुरु महाराज की जय समस्त संत मंडली की जय आंजनेय मूर्ति की जय।